ட்ரக்ஸ் விற்குது. அந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அது வந்து இப்போ சென்னை மாதிரி ஊர்லேருந்து கோயம்புத்தூர் போய் சேரும், கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போய் சேரலாம், திருப்பூர்லேருந்து இன்னொரு போய் தான் அது பெட்டி கடைக்கு போகும். பெட்டி கடைக்காரன் டைரெக்டாக வந்து ஒருத்தர் ட்ரக் வாங்கி போயிட மாட்டான். இதை ஏதாச்சும் கண்டுபிடிச்சி வெளியே சொல்லியிருக்காங்களா? எக்ஸிஸ்ட் போல் இருக்காங்களே 4.5 கோடி பேர் யோசிச்சு பாருங்கள். 2,30,00,000 பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்கான். அப்போது ஒரு ரேஷன் கார்டு இங்கே 2 பேர்னு வச்சுட்டீங்கன்னா கூட 4.5 கோடி பேருங்க வறுமை கோட்டுக்கு கீழேயோ அல்லது வறுமை கோட்டுக்கு கொஞ்சோண்டு மேலேயோ இருக்கக்கூடிய ஏழைகள். இவங்கெல்லாம் இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்களா எக்ஸிஸ்ட் போடல? இல்லை, நீங்கள் தனியாக சர்வே எடுத்துருப்பீங்க. நாங்களாம் நிறைய பண்ணியிருக்கோம். எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு குடும்பத்தில் நாங்கள் வந்து 2,30,00,000 பேர்த்த நாங்கள் 30 லட்சம் ரேஷன் கார்டை நாங்கள் டார்கெட் பண்ணோம். அந்த 2,30,00,000 ரேஷன் கார்டில் எவ்ரி ரேஷன் கார்டு நீங்கள் 1 or 2 ஓட்டு எங்களுக்கு கேஷுவலாக கிடைக்குது. அப்போ ஒரு 2 கோடியிலேருந்து 3 கோடி ஓட்டர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அது ஒரு